தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து பங்கேற்ற தொண்டர்கள் மத்தியில் கூட்டணி கட்சி தலைவர்களான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், காமராஜர் மக்கள் கட்சி நிறுவனர் தமிழருவி மணியன், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் தேவநாதன் யாதவ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஐஜேகே மாநாட்டு மேடையில் பேசிய கட்சியின் விளம்பர பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன், இந்திய ஜனநாயக கட்சி எதற்கும் சளைத்தது அல்ல எனவும், இன்று இருக்கும் அனைத்து திராவிட கட்சிகளுடன் ஒப்பிடுகையில் மிகச்சிறந்த கட்சி இந்திய ஜனநாயக கட்சி என பேசினார். கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு போராடுவோம் என சூளுரைத்தார். இன்று இருக்கின்ற அனைத்து திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று கட்சி இந்திய ஜனநாயக கட்சி. அதற்கு என் தலைவன் டாக்டர் இளையவேந்தர் என்றுமே உற்சாகமாக இருப்பார். அவருக்கு பக்கபலமாக மாநில நிர்வாகிகள் அனைத்தும், குறிப்பாக பொதுச் செயலாளர் அவர்களும் மற்றும் எங்களுடைய கள நண்பர்களும் உயிரை கொடுத்தாவது இந்த கட்சியை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக முன்னெடுத்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த விழா குழுவினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து பேசிய ஐஜேகே துணைத் தலைவர் ஆனந்த் முருகன், பாரிவேந்தர் தேசப்பற்றை ஏற்படுத்தும் வகையில் யாரும் வைக்காத தலைப்பாக தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என வைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தற்போது உள்ள இளைஞர்களை திராவிட கட்சிகள் மோசமான பாதையில் வளர்த்துள்ளதாக தெரிவித்த அவர், கல்வியாளராக பாரிவேந்தர் உருவாக்கிய கட்சி ஐஜேகே என குறிப்பிட்டார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறான முறையில் வழி நடத்துறாங்க. எப்படி தவறான முறையில் வழி நடத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா, தேசப்பற்றை அவர்களுக்கு எடுத்து சொல்வதில்லை. தேசப்பற்றை இல்லாத ஒரு இளைஞர்களாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்று சொல்லி ஒரு அற்புதமான தலைப்பினை இங்கே வித்திட்டு இருக்கிறார். மேடையில் பேசிய ஐஜேகே துணைத் தலைவி இளவரசி, தமிழ் மக்கள் மீது அதீத பாசம் கொண்டுள்ளதால் பாரிவேந்தர் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என மாநாட்டிற்கு பெயர் சூட்டியதாக தெரிவித்தார். வரும் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் இளவரசி கூறினார். ஒரு திமுக காரர் சொன்னாரா, ஐயா எப்படியாவது உங்க வேந்தரை வெற்றி பெற வைத்து விடுங்கள், என்ன செய்தாவது உங்க வேந்தரை வெற்றி பெற வைத்து விடுங்கள், ஏன்னா எங்க பிள்ளைங்க எல்லாம் எஸ்ஆர்எம்ல தான் படிக்குது. அதுக்கு அந்த முன்னாள் எம்எல்ஏ சொன்னாராம், அதிமுக எம்எல்ஏ, நாங்கள்லாம் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அண்ணன், நீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாராம், எங்க உசுறு அங்க இருக்கு, உயிர் இங்க, கண்ணும் இங்க இருக்கு, எங்க ஓட்டு ஐயாவுக்கு தான் சொன்னாங்களாம். அதனால மாபெரும் வெற்றியை ஐயா பெறுவார். இணை பொதுச் செயலாளர் லீமாரோஸ் மார்டின் பேசுகையில், மற்ற எம்பி தொகுதிகளை ஒப்பிடுகையில் பாரிவேந்தர் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும், பெண்களுக்கு 50% சொத்துரிமை அளிக்க வேண்டும் என முதலாக கூறியவர் பாரிவேந்தர் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்ற நோக்குடன் செயல்படும் பாரிவேந்தருடன் இணைந்து நாம் அனைவரும் செயல்படுவோம் எனவும், மது ஒழிப்பு, முறையான கல்வி, இலவசங்களை தவிர்ப்பது ஆகிய அனைத்தையும் முன்னெடுப்போம் எனவும் கூறினார். முதலில் பெண்களுக்கு 50% இடம் ஒதுக்கீடு குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கூறுவதற்கு முன்பே கோரிக்கை வைத்தவர் நமது ஐயா பாரிவேந்தர் அவர்கள். இந்தியாவின் பெருமையும் உலகிற்கு செய்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் 3வது முறையாக இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் திரு அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடன் இந்திய ஜனநாயக கட்சியிலும் ஆகிய நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம், வென்று காட்டுவோம். வழக்கறிஞர் வெங்கடேசன் பேசுகையில், பாரிவேந்தர் மூளை முடக்குகளில் 35 நாட்கள் உழைத்து 4 லட்சம் வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாகவும், கடந்த முறை போல் இந்த முறையும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாரிவேந்தரை வெற்றி பெற செய்வோம் எனவும் கூறினார். அன்றைக்கு அவரிடத்திலே ஒரு சவால் விடப்பட்டது, ஒரு பெரிய சவால் விடப்பட்டது. போன பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள், உங்களால் உழைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அந்த கேள்விக்கு பதிலாக 35 நாட்கள் கடுமையாக மூளை முடுக்குகள் எல்லாம்
தன்னுடைய வெற்றியை 4 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலாக வித்தியாசத்திலேயே தமிழகத்திலேயே சிறந்த ஓட்டு வித்தியாசத்திலே வென்று காட்டியவர் நமது வேந்தர் அவர்கள். அதை போலவே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பெரம்பலூர் பாராளுமன்ற தகுதியிலேயே ஐயா நிற்க வேண்டும் என்றும், அப்படி நிற்கும் பட்சத்திலே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் மட்டுமல்ல அவருடைய வெற்றி பெறச் செய்வோம் என்று இந்த இடத்திலே உறுதி கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து மேடையில் பேசிய முதன்மை அமைப்பு செயலாளர் வெங்கடேசன், தென்னகத்தில் வட இந்தியாவை இணைக்கும் மாநாடு இது எனவும், தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் என்பதை செயலில் செய்து காட்டுவதாக குறிப்பிட்டார். இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அவையை விட்டு வெளியேறாத ஒரே உறுப்பினர் பாரிவேந்தர் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். மகளிர் அணி செயலாளர் அமுதா ராஜேஷ் பேசும்போது, ஒப்பற்ற தலைவராக பாரிவேந்தர் விளங்குகிறார் எனவும், அவர் தொகுதிக்கு சொன்னதை மீறி செய்து வருவதாகவும், நல்ல தமிழகத்தை தாங்கள் கொடுப்போம் எனவும் கூறினார். அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் போற்றும் ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னா நமது டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிக்க தொகுதி. இந்த தொகுதியில் தான் சொல்லியதை விட அதிகமாக மக்களுக்கு சேவையை செய்திருக்கிறார். இன்று நமது டாக்டர் பாரிவேந்தர் ஐயாவை போல ஒரு தலைவர்களை நாம பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்தோம்னா ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க முடியும். தொடர்ந்து பேசிய தலைமை நிலைய செயலாளர் AKT வரதராஜன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போகும் இடங்களில் எத்தனை தோழமை கட்சிகள் இருந்தாலும் இந்திய ஜனநாயக கட்சி தொண்டர்களை பெயர் சொல்லி அழைத்து பேச கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் மற்றும் கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து இருவரும் அண்ணாமலை மீது வைத்துள்ள மரியாதைதான் காரணம் என கூறினார். செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்வதற்கு சான்றாக பாரிவேந்தருக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட செங்கோல் இளைஞரணி சார்பில் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். செங்கோலை கையில் எடுத்து நீதி தவறாமல் ஆட்சி நடத்த வேண்டும், நீங்கள் மறுமுறையும் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று சொல்லி இளைஞரணி சார்பாக உங்களுக்கு வெள்ளியிலான ஒரு செங்கோலை இங்கே வழங்க இருக்கிறோம். டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் இளையவேந்தர் அவர்களும் அதை பெற்று நீண்ட நெடிய காலத்திற்கு செங்கோல் ஆட்சி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெள்ளி செங்கோலை இளைஞரணி சார்பாக வழங்க இருக்கிறோம். மாநாட்டில் சிறப்புரையாற்றிய தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விடியல் சேகர், தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் டாக்டர் பாரிவேந்தர் MP பல்கலைக்கழகங்கள் அமைத்துள்ளதாக தெரிவித்தார். டாக்டர் பாரிவேந்தரின் குரல் தமிழகம் முழுவதும் ஒலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நான் அவரை 25 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்களை கல்வி சேவை செய்திருக்கிறார்கள். அங்கே மக்கள் உள்ளே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தேன். யார் தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் இங்கே பேசுகிற குரல் ரோட்டில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா பச்சமுத்து அவர்களுடைய குரல், அண்ணன் அண்ணாமலை குரல், அண்ணன் தமிழறி மணியனுடைய குரல், தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வந்திருக்கிற IJK தொண்டர்களை, தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்கிற தொண்டர்களை எழுச்சியூட்டும். மாநாட்டு மேடையில் பேசிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் தேவநாதன் யாதவ், தமிழகத்தில் திராவிட கட்சிகளை வேரோடு அறுத்தால் மட்டுமே தேசத்தை காக்க முடியும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என தெரிவித்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திராவிடர் முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த மாநாடு தேசம் காப்போம் என்ற மாநாடு. இந்த மாநாடு தேசம் காப்போம் என்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு அழித்தால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழகம் முழுவதும் 39 நாடாளுமன்ற தொகுதியையும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலையிடம் ஒப்படைக்க வேண்டும். 39 தொகுதிகளிலும் தாமரை வெற்றி அடைய வேண்டும். மாநாட்டில் பேசிய புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக டாக்டர் பாரிவேந்தர் திகழ்ந்து வருவதாக புகழாரம் சூட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் பாரிவேந்தரை தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள்தான். அவருடைய புத்தகத்தை பற்றி சொன்னார்கள். அவர் நேர்மையின் சின்னமாக கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ வேண்டும் மற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையின் சின்னமாக, ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக,
ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தொகுதியினுடைய மக்கள் மீண்டும் அவரை நாடாளுமன்றத்திற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள். தொடர்ந்து மாநாட்டில் பேசிய காமராஜர் மக்கள் கட்சி நிறுவனர் தமிழருவி மணியன், தமிழ்நாட்டை மாவட்ட ஒன்றிய அரசு என்று கூறினால் அதை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒத்துக்கொள்ள முன்வருவாரா என கேள்வி எழுப்பிய அவர், மக்கள் மீது திமுகவினருக்கு பற்று கிடையாது என குறிப்பிட்டார். 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகள் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் தலையில் 3 லட்சம் ரூபாய் கடன் சுமத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவையும் நீங்கள் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தால், ஏக இந்தியாவை காதலிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் புறம் தள்ளிவிட்டுத்தான் நீங்கள் உங்கள் தேசத்தை காக்க முடியும். ஒன்றிய அரசு என்று அவர்கள் பேசுகிற பொழுதே இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தமிழக அரசு 50 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்த அரசுகள் என் தலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3,72,000 ரூபாய் கடனை வைத்திருக்கிறது. யோசிக்க வேண்டும். 9 லட்சம் கோடி. எப்பொழுது இதை நிரப்புவது? எப்பொழுது இதை அடைப்பது? இதற்கு வட்டி எவ்வளவு? வட்டி கட்டத் தவறினால் வட்டிக்கு மேல் வட்டி. எங்கே போகிறது தமிழகம் என்பதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். மாநாட்டின் முக்கிய அம்சமாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதல் தீர்மானமாக பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளதை அடுத்து இதற்கு தொடர் முயற்சி எடுத்த டாக்டர் பாரிவேந்தரை பாராட்டி நிறைவேற்றப்பட்டது. இரண்டாம் தீர்மானத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 4 ஆண்டுகளாக 1200 மாணவர்களுக்கு 128 கோடி ரூபாய் செலவில் இலவச உயர்கல்வி வழங்கிய டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மூன்றாம் தீர்மானமாக பெரம்பலூர் தொகுதியில் மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள், சர்வீஸ் சாலைகள் அமைத்து கொடுத்ததற்கும், 4ஆம் தீர்மானமாக பஞ்சப்பட்டி ஏரிக்கு மாயனூர் தடுப்பணையில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து நிரப்ப மத்திய அரசை வலியுறுத்தியதற்கும் டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி கூறப்பட்டது. 5வது தீர்மானம் பச்சமலையில் சைனிக் பள்ளியை நிறுவ ராணுவ அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தியதற்கு நன்றி தெரிவித்து நிறைவேற்றப்பட்டது. 6ஆம் தீர்மானத்தில் மத்திய அரசு கச்சத்தீவை மீட்க வேண்டும், புதிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. 7வது தீர்மானத்தில் தமிழக அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்தி நவீனப்படுத்தவும், பள்ளிகளில் தரமான கழிவறை வசதி ஏற்படுத்தவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. தீர்மானம் 8இல் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவும், அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆய்வுக்கூடங்களை ஏற்படுத்தவும் வலியுறுத்தப்பட்டது. தீர்மானம் 9இல் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களையவும், 10ஆம் தீர்மானத்தில் திமுக அளித்த வாக்குறுதியின்படி அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. தீர்மானம் 11 மற்றும் 12இல் போதைப் பொருள் நடமாட்டத்தால் தமிழகம் மிகப்பெரிய சமுதாய சீரழிவை சந்திக்கும் என உணராத தமிழக அரசை கண்டித்தும், தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மக்கள் தொகை குறைவான சமூகத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம் எனவும் கோரப்பட்டது. தீர்மானம் 13இல் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு GSTயை குறைக்க மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. தீர்மானம் 14இல் நெசவாளர்களுக்கு மாத ஊக்கத்தொகையும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கவும் வலியுறுத்தப்பட்டது. 15வது தீர்மானத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தனுஷ்கோடி தரைமன்னார் இடையே திட்டமிடப்பட்டுள்ள தரைப்பாலத்தை விரைவில் கட்டி முடிக்கவும், தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை மூடவும் கோரி 16வது தீர்மானம் IJK மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக IJK தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புத்துரை நன்றி கூறினார்.